ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. பர்ஃபெக்டாக ஒரு லோட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். என்ன தான் ட்ரை பண்ணாலும் பேஸில் உள்ள பைப்பிங் தெரியுது, சில்க் த்ரெட் அடிக்கடி கட் ஆகுது, சரியாக ஃபினிஷிங் கொடுக்க முடியல, இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற மெத்தட் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வரவே செய்யாது. உங்களாலையும் பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கொடுக்க முடியும். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான மெத்தடில் ஆரி எம்ப்ராய்டரி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வீட்டில் இருந்தே கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் ஜஸ்ட் 999 ரூபாய்க்கு 3 மந்த் டியூரேஷனில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வரக்கூடிய வெக்கேஷனை கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சூப்பராக ஆரி எம்ப்ராய்டரி பண்ணி நீங்களே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவ ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம இப்போ எம்போஸ் லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நான் பேஸில் பைப்பிங் த்ரெட் கூட கொடுத்துருக்கேன். நம்ம அந்த பைப்பிங் மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ட்ரை ஆன பிறகு அது மேலே நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் கொடுக்குறேன். இந்த ஸ்டிச்சோட நேம் நம்ம காட்டா ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பைப்பிங் மூவ் ஆகாமல் உங்களுக்கு நல்ல க்ரிப்பாக இருக்கும், நம்மளோட ஃபேப்ரிக்கோட க்ரிப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இது மேலே ஸ்டிச் போட்டுக்கோங்க. முக்கியமாக இந்த ஸ்டிச் நீங்கள் பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய அந்த பிசுறு எதுவும் இல்லாமல் நல்ல நெருக்கமாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது மேலே லோட் பண்ணும்போது ப்ராப்பர் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். இப்போ நம்ம லோட் பண்ணிடலாம். அதுக்கு நான் டபுள் லேயராக சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போது நான் 2 லைன் ட்ரா பண்ணி அந்த லைனுக்கு நடுவில் தான் அந்த பைப்பிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு கொஞ்சம் கிராஸில் லாங் ஸ்டிச், சைடில் லாக் பண்ணுங்கள். வீடியோவில் பாருங்கள். இப்போ அடுத்து ப்ளைனாக ஒரு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு சேம் மெத்தடில் நம்ம மேலே உள்ள பைப்பிங்கை முதல்ல கவர் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு லாங் ஸ்டிச் லாக் நம்ம கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டிச் பக்கமாக நல்லா நெருக்கி கொடுங்க. கொஞ்சமே நீங்கள் கேப் விட்டீங்க அப்படின்னா உங்களோட பைப்பிங் வெளியே தெரிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முக்கியமாக இந்த ஸ்டிச் நல்ல கிராஸாக கொடுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் கிராஸாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணி கூட லோட் ட்ரை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு டபுள் கலர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு லோட் ஸ்டிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இதை விட நிறைய டீட்டெயில்டாக நான் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டிச்சை எங்கே போடலாம், எப்படி ட்ரை பண்ணலாம், நீங்கள் ஸ்டிச் போடும்போது என்னென்ன இஷ்யூஸ் வரும், அது எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவாக கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் எந்த ஒரு ஒரியுமே இல்லாமல் தாராளமாக நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் பக்கத்துலேருந்து சொல்லிக் கொடுத்தா என்னென்ன சந்தேகம் வருமோ அது எல்லாமே நம்மளோட கோர்ஸில் நான் டீச் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ஆரி எம்ப்ராய்டரி தெரியும், ஆனால் நான் ப்ராப்பராக கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் கோர்ஸ் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் கிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நாமளே உங்களுக்கு கொரியர் மூலமாக ஷேர் பண்ணிடுவோம். மற்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் கால் கூட பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது நிறைய பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக பிசுறு வரும், த்ரெட் அடிக்கடி கட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஒரு டிப் சொல்கிறேன். உங்களோட கையில் லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ, நம்ம நார்மலாக ஸ்டோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் க்ளூ டச் பண்ணிக்கோங்க. டபுள் லேயர் சில்க் த்ரெட்லேயுமே மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த சில்க் த்ரெட் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஒன்று சேர்ந்தாக்கில் இருக்கும், பிசுறு வராது. இதை நீங்கள் டிப்பாக தான் ஃபாலோ பண்ணணுமே தவிர எப்போவுமே ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க. கண்டிப்பாக உங்களாலையும் ஸ்டிச் போட முடியும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் இந்த நெக் லைனில் பார்டர் லைனில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு லைன் சுகர் பீட், மோத்தி பீட், மீட்டர் செயின் அது எல்லாமே கொடுத்து இந்த லோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். முதல்ல நம்ம எப்படி பைப்பிங்கோட மேலே கவர் பண்ணமோ அதே மாதிரி கீழே எண்டாகும் போதும் பர்ஃபெக்டாக கவர் பண்ணுங்கள். அப்போ தான் லுக் வைஸ் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி கவர் பண்ணுறேன் அப்படின்னு. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஷார்ட் ஸ்டிச் அப்படி இல்லைனா நம்ம லாக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்டிச் என்ன அப்படின்னா நார்மல் செயின் ஸ்டிச் தான். ஆனால் நம்மளோட நேரில் ஏறி இறங்குற அளவு மட்டும்தான் சின்ன ஸ்டிச்சாக இருக்கணும். ஒரு பெரிய சாதாரண செயின் ஸ்டிச் மாதிரி போடக்கூடாது. ஓகேவா? அதுதான் நம்ம லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாக் போடும்போது நம்மளோட ஸ்டிச் ஆனது மூவ் ஆகாமல் நல்லா டைட்டாக இருக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானே உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே எம்போஸ் லோட் நீங்கள் ட்ரை பண்ணி ஃப்ளார், திலகம், அது போல் மேங்கோ ஷேப் எதுனாலுமே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டுட்டோரியலை நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.